வணக்கம். அபு பென் ஆடம் என்றவர் ஒரு கனவு கண்டாருங்களாம். அந்த கனவுல ஒரு தேவதை வந்துச்சுங்களாம். அது கையில ஒரு தங்க புத்தகம் இருந்துச்சுங்களாம். அந்த தங்க புத்தகத்துல அது எப்படி எழுதுச்சுன்னா, ஒரு தங்க பேனாவால எழுதுச்சுங்களாம். இவர் உடனே கேட்டாருங்களாம் தேவதை கிட்ட, "நீ என்ன எழுதுற?" அப்படின்னு கேட்டாருங்களாம். அதுக்கு அந்த தேவதை சொல்லுச்சாம், "கடவுள மிகவும் நேசிக்கிறவங்களுடைய பேரை எழுதுறேன். அப்ப என் பேரை எழுது நீன்னு" இந்த அபு சொன்னாருங்களாம். அதுக்கு அந்த தேவதை சொல்லுச்சாம், "உன் பேரை நான் அதுல எழுத மாட்டேன். நீ கடவுள ரொம்ப நேசிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்களாம். கனவு முடிஞ்சிருச்சுங்களாம். மறுநாள் அபு அதே மாதிரி ஒரு கனவு கண்டாருங்களாம். தேவதை ரொம்ப அழகா இருந்துச்சாம், வந்துச்சாம். தங்க புத்தகத்துல பேனா வச்சு எழுதிட்டு இருந்துச்சாம். இவர் மறுபடியும் கேட்டாருங்களாம், "இன்னைக்கு என்ன எழுதுறீங்க நீங்கன்ட்டு?" அதுக்கு தேவதை சொல்லுச்சாம், "இன்னைக்கும் கடவுளை நேசிக்கிறவங்களோட பேரை தான் எழுதுறேன்." அப்படின்னு தேவதை சொல்லுச்சாம். அபு உடனே தேவதை கிட்ட என்ன கேட்டாருன்னா, "மனிதர்களை நேசிக்கிறவங்களுடைய பேரை எழுதுங்க. அதுல என் பேரு இருக்கட்டும் முதலா." அப்படின்னு சொன்னாருங்களாம். ஆகட்டும் சொல்லி தேவதை எழுதிருச்சுங்களாம். கனவு முடிஞ்சிருச்சுங்களாம். இந்த குட்டி கதைய அப்துல் கலாம் ஐயாவுடைய அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாருங்களாம் கலாம் ஐயாவுக்கு இரவு நேரத்துல. இந்த குட்டி கதை மூலமா கலாம் ஐயா என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, கடவுளை விட மனிதர்களை நம்ம நிறைய நேசிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாருங்களாம். என்னங்க, இன்னைக்கு கலாம் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கலாம் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு நாளையும் தொடரும். இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் நலமா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.